இன்டர்நெட்டை ஓப்பன் பண்ணாலே வந்து ஹேஷ்டேக் நம்பர் 1ல உலக அளவில் வந்து விடாமுயற்சி அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. 2வது இடத்துல வந்து சூர்யா 44 அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. சூர்யா 44 திரைப்படத்தோட டைட்டில் டீசர் 25ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துமே சூர்யா 44 டைட்டில் வந்து 2வது இடத்துல ட்ரெண்டிங்கில் வந்து இருக்குது. ஆனால் விடாமுயற்சி திரைப்படத்தோட எந்தவித அப்டேட்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 நாளாக கொடுக்காம விடாமுயற்சி ஃபஸ்ட்டு சிங்கிள் அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து நம்பர் 1 இடத்துல ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ என்ன மேட்டர்னா இன்னைக்கு வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் ஆக போகிறது. ஜனவரி 9ஆம் தேதி படம் வந்து ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 நாள் தான் வந்து படம் ரிலீஸ் ஆக வந்து இருக்குது. ஆனால் லைக்கா நிறுவனம் எந்தவித அப்டேட்டும் கொடுக்காம இருக்காங்க. ஸோ லைக்கா நிறுவனத்தோட பிளான் என்னென்னா படம் ரிலீஸ் ஆகிற சமயத்தில் வந்து நம்ம அப்டேட் மேலே அப்டேட்டை கொடுத்து படத்தை என்கேஜ்மெண்ட் பண்ணி ஒரு பயங்கரமான ப்ரொமோஷன் பண்ணலாம். அதுதான் வந்து லைக்கா நிறுவனத்தோட ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜியாக வந்து பார்க்கப்படுகிறது. ஸோ அதனால் வந்து 25ஆம் தேதிக்கு அப்புறமா வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் கொடுக்கலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க. அதனால் இன்னைக்கு வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து அஃபிஷியலாக வந்து படக்குள்ள வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இன்னைக்கு வந்து அஃபிஷியலாக ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிவிட்டு கிறிஸ்மஸ் பண்டிகை முன்னிட்டு நாளைக்கு வந்து ரிவீல் பண்ண போகிறாங்க. ஸோ இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்குள்ளே அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நைட்டு 10 மணிக்குள்ளேருந்து அஃபிஷியலாக லைக்கா நிறுவனம் சைடில் இருந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ரொம்ப 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 முக்கியமாக நாம் எல்லாரும் எதிர்பார்த்த ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரப்போகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும்